இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாமி யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளோட முருகர் தாங்க. இன்றைக்கி அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நான் முன்னாள் நைட்டே பார்த்திங்கன்னா தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் காலையில் சமையலுக்கு. மறுநாள் பார்த்திங்கன்னா அமாவாசைன்றதால சமையல் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா. பூஜாவும் அவங்க அப்பாவும் சாமி கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து காலையில் சிறுவாபுரி கோவிலுக்கு போகிறதால முன்னாள் நைட்டே எல்லாமே எடுத்து வச்சுட்டா காலையில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் 4 மணிக்கிலேருந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே நான் திருவான்மியூர் போயிடணும். 6 மணிக்கு திருவான்மியூரில் வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து எங்கள் அக்கா என்னை கூட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2-2.5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் வந்து அந்த கோவிலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். சிறுவாபுரி முருகரை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து நான் சாமியை பார்த்துருந்தேன். இன்றைக்கி எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு தெரியல. செவ்வாய்க்கிழமையில் போனால் ரொம்பவே கூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாமியை பார்க்க ரொம்ப லேட் ஆகுதுன்றாங்க. அதனால் நாங்கள் வியாழக்கிழமை தான் கிளம்பி போயிருந்தோம் சாமியை பார்க்குறதுக்கு. எங்கள் அக்காங்களும் வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட எங்கள் அம்மாவோட தங்கச்சியும் வந்திருந்தாங்க. இவங்களும் வந்து தனியாக அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. சென்டராக ஒரு இடத்துல மீட் பண்ணியிருந்தோம். இவங்களும் இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தாங்க போல். எல்லாருமே சரி மொத்தமாக சேர்ந்து முருகரை போய் வழிபடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்களா நல்ல வயல்வெளிலாம் நல்லாவே அழகாக இருந்தது. கோவில் வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய கடைக்கன்னி தான் இருக்காங்க. வந்து காய்கறி பழம் அதெல்லாம் வந்து அதிகமாக விற்றுட்ருந்தாங்க. உள்ளே போகவே கொஞ்சம் வழியே இல்லாத அளவுக்கு தான் வாசல் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதால் சேரும் சகதியமாக இருந்தது. காரை பார்க் பண்ணுறதுக்கு மாமாவும் அக்கா பையனும் போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு முதல் கொடிமரத்தாண்ட வந்து பகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமியை பார்க்க போயிருந்தோம். சாமியை இந்த வாட்டி ரொம்ப நல்ல தரிசனமாக இருந்தது எங்களுக்கு. டெய்லியுமே காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8:40லேருந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி மஞ்சள், குங்குமம், பால், தயிர் எல்லா அபிஷேகமும் ரொம்பவே நல்லா பார்த்துருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலும் சாமியை நல்லா நிம்மதியாக எந்த ஒரு நெரிசலுமே இல்லாமல் தான் பார்த்துருந்தோம். நான் கட்டியிருக்க இந்த ப்ளூ சாரீக்கு வந்து இதோட ப்ளவுஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸ்டிச் பண்ண உடனே இந்த கோவிலுக்கு தான் நான் முதல் முறையாக போட்டுட்டு வந்திருக்கேன். நாங்கள் திருவான்மியூர்லேருந்து ஒரு 6 மணி போல் கிளம்புனோம். சாமியை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே மணி ஒரு 9:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டிஃபனை சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 12:30 மணி போல் ஆகிடுச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததால் லேட் ஆகிடுச்சு. கடவுள் எனக்கு இப்போ கொடுத்துருக்கதே போதும், இதை விட அதிகமாகவும் வேண்டாம், இதை விட கீழேயும் போயிடக்கூடாதுன்னு தான் கடவுளை நான் இந்த வாட்டி வேண்டி. இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒரு சில விஷயத்துக்கு இங்கே வந்துட்டு போனால் ரொம்பவே நல்லது நடக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வாட்டி அவங்கவுங்க மனசில் இருக்க வேண்டுதல்லாம் கடவுள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.